வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். அதை தான் இப்போ நான் கடவுள்கிட்ட கேட்பேன். நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பச்சை மிளகாய் போட்டு ஒரு இறால் ஊறுகாய் நான் செஞ்சதுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் என்ன சொல்லியிருந்தாங்க, கவிதாம்மா நீங்கள் செய்கிறது எனக்கு ஓகே, ஆனால் எனக்கு நிறைய பச்சை மிளகாய் போட்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டு நீங்கள் எனக்கு காரசாரமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் நிறைய பச்சை மிளகாய் போட்டு யாராவது செஞ்சே இருக்க மாட்டோம் இல்லையா? சரி, செஞ்சு பார்ப்போம். அவங்க கேட்குறதுனால 500 செலவானாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. முடிவு பண்ணி வாங்கி யாராவை க்ளீன் பண்ணி அந்த பிரதர் எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சேன். நிஜமாக சொல்கிறேன்ப்பா. ஆனால் 1/2 கிலோவுக்கு மேலே இதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட மீறலை. ஆனால் நான் என்ன தெரியுமா செஞ்சேன், அந்த வானல்லே சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டேன்ப்பா. யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நெத்திலி மீன் இருக்குது இல்லையா, அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து அதுலேயும் ஊறுகாய் செஞ்சுருந்தேன். எப்பயுமே இந்த மாதிரி நெத்திலி மீன், நெத்திலி கருவாடு இதை மாதிரி நான் ஊறுகாய் செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா, ஆயில் நிறையா ஊற்றி செய்ய மாட்டேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சமாக நெத்திலி மீனை போட்டு வறுத்து எடுப்பேன். அப்போ தான் அதில் இருக்கிற முள்ளை நம்மளால் அழகாக ஈஸியாக பிரித்து எடுத்து ஒரு ஊறுகாய் செஞ்சோம்னா சாப்பிட்றவங்க ஆக்சுவலாக நெத்திலியோடைய முள் நம்மளுடைய உடம்புல இருக்கிற வாய்வை கலைச்சி விட்டு வாய்வு வெளியேற்றுறது நெத்திலி கருவாடு, நெத்திலி மீனில் இருக்கிற முள் அந்த வேலையை செய்யும். ஆனால் சாப்பிட்றவங்களுக்கு அந்த முள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுனால அந்த முள்ளை எடுத்துகிட்டு செஞ்சேன். எப்படி இருந்தது நீங்களே